Hello everyone, my name is Shabari and welcome back to my channel. நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா கெட்னா என்ன GitHubனா என்னன்னு தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சில ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கு. அதை பார்த்துட்டு நம்ம டாபிக்ல போலாம். வாங்க பார்க்கலாம். ஸோ வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம். ஸோ கெட் அண்ட் GitHub மேக்ஸிமம் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம். ஓகேவா? அதில் பார்த்தீங்கன்னா மேஜராக நமக்கு ஒரு 2 ப்ராப்ளம் ஸ்டார்டிங்கில் இருந்துச்சு. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா sharing. Okay, and second versioning. ஸோ ஷேரிங்க்கும் வெர்ஷனிங் இதனால என்ன ப்ராப்ளம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதுக்கு நம்ம ஒரு குட்டி எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட், ஸோ ஒரு ஆர்கனைசேஷனில் நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஓகே, ஸோ இந்த ஆர்கனைசேஷன் கீழே ஒரு 2 டெவலப்பர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இவர் dev 1 அண்ட் இவர் dev 2. ஸோ 1 இவர் 2. இந்த ஆர்கனைசேஷனுக்கு ஒரு ஒர்க் அசைன் ஆயிருக்கு. அதாவது ஒரு லாகின்னும் அண்ட் ஒரு லாக் அவுட். ஸோ இந்த 2 ஃபங்க்ஷனாலிட்டியும் வச்சு அவங்களுக்கு ஒரு ஆப் வேணும் அப்படின்னு கஸ்டமர் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு ப்ராஜெக்டை அசைன் பண்றாங்க. ஓகேவா? ஸோ இந்த ப்ராஜெக்டை தான் என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா இவங்க இந்த 2 டெவலப்பர்ஸ்க்கும் ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ அதாவது இந்த டெவலப்பருக்கு பார்த்தீங்கன்னா லாகினும், ஸோ இந்த டெவலப்பருக்கு பார்த்தீங்கன்னா லாக் அவுட் ஃபங்க்ஷனாலிட்டியும் ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ இந்த 2 டெவலப்பர்ஸும் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இது dev 1 சிஸ்டம், இவர் dev 2 சிஸ்டம். ஓகே, எழுதிக்கலாம். ஸோ dev 1 இவர் dev 2. ஸோ டெவலப்பர் 1 டெவலப்பர் 2. இவர் என்ன பண்ணுறாருன்னா லாகின் ஃபங்க்ஷனாலிட்டி எழுதிட்டாரு, இவரும் லாக் அவுட் ஃபங்க்ஷனாலிட்டியை முடிச்சிட்டார். ஸோ ஆஃப்டர் இவங்க கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இவங்க கோடை ஷேர் பண்ணணும்ல, ரைட்? ஸோ ஏன்னா இந்த 2 ஃபங்க்ஷனாலிட்டியும் மெர்ஜ் ஆனால் மட்டும்தான் நமக்கு ஃபுல் அப்ளிகேஷன் நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ இவங்க சிம்பிளாக இது பண்ணியிருக்காங்கனால இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சிம்பிளாக மெயில் ஆர் வாட்ஸ்அப் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணி அவங்க ஷேர் பண்ணிடுறாங்க. ஆனால் இன்கேஸ் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த dev டெவலப்பர் இவர் என்ன பண்ணாருன்னா dev 1 ஒரு 25 ஃபைலை மாடிஃபை பண்ணுறாரு. இவர் என்ன பண்ணுறாருன்னா 30 ஃபைல்ஸை மாடிஃபை பண்ணிட்டாப்ல. ஓகே, ஸோ இந்த டைமில் நம்மளால் இவ்வளோ லார்ஜான ஃபைல்ஸை எப்படி நம்மளால் இமெயில்ஸில் சென்ட் பண்ண முடியும்? ஸோ ரொம்ப முடியாது. ஸோ இது ஷேரிங் ப்ராப்ளம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம வெர்ஷனிங் பார்க்கலாம், ரைட்? ஸோ வெர்ஷனிங், ரைட்? ஸோ அதே மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு அதே ஆர்கனைசேஷனுக்கு ஒரு கால்கஸ், அதாவது கால்குலேட்டர் ஒரு மாடல் அசைன் ஆகுது. ஸோ ஒரு டெவலப்பர் என்ன பண்ணுறாருன்னா dev 1. ஸோ இவர் என்ன பண்ணுறாருன்னா day 1ல் அடிஷன் கோடிங் எழுதுறாரு, அதாவது a + b. அண்ட் day 2ல் இவர் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா ஒரு சப்ட்ராக்ட் ஃபங்க்ஷனை இது கூட ஆட் பண்ணுறாரு. ஆட் பண்ணால் என்ன ஆகும்? a + b, இது கூட மைனஸ் ஃபங்க்ஷனாலிட்டி, இதெல்லாம் வரும். ஸோ day 3ல் இவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு மல்டிபிள் ஃபங்க்ஷனாலிட்டி எழுதுறாரு. ஸோ இது மூணுத்தையும் மேட்ச் பண்ணி இவர் என்ன பண்ணுறாரு ப்ளஸ் ஃபங்க்ஷனாலிட்டியும் மைனஸ் ஃபங்க்ஷனாலிட்டி அண்ட் மல்டிபிள் ஃபங்க்ஷனாலிட்டி. ஸோ இதெல்லாமே சேர்ந்த ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி கிரியேட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ இவர் இதே மாதிரி என்ன பண்ணுறாருன்னா ஒரு 10 டேஸ்க்கு தொடர்ந்து இந்த மாதிரி ஃபுல்லாக டெவலப் பண்ணி முடிக்கிறாரு. ஸோ எண்ட் ஆஃப் த டே ஆர்கனைசேஷன் என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் கஸ்டமர்ஸ்
இந்த சப்ட்ராக்ட் த்ரூ மல்டிப்ளை ஃபங்க்ஷனாலிட்டி நாங்கள் யூஸ் பண்ண மாட்டாங்க. மோஸ்ட்டாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்க இந்த அடிஷ்னல் ஃபங்க்ஷனாலிட்டி மட்டும்தான் அவங்க யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு அவங்க வந்து சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெவலப்பர் வந்து டோட்டலாக வந்துட்டு ஒரு 10 days வந்துட்டு இப்படி ஒர்க் பண்ணியிருக்காரு. ஆனால் இவங்களுக்கு இப்போ என்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா day 1 என்ன டெவலப் பண்ணாரோ அந்த ஃபங்க்ஷனாலிட்டி தான் வந்துட்டு அவங்களுக்கு வேணும் அப்படிங்கிறாரு. ஸோ இவர் இப்போ என்ன பண்ணுவாரு, இந்த கோடெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட்லேருந்து கோட் எழுதுமா. ஸோ இது வந்துட்டு ஒரு ப்ராப்ளம். கரெக்டா? அதே மாதிரி இவங்க இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்துட்டு ஒரு டெவலப்பர் வந்துட்டு இருக்கிறாரு. ஒரு 3 days ஏகோட ஒரு 10 ஃபைல்ஸை வந்துட்டு ஒரு 100 ஃபைல்ஸை வந்துட்டு இவர் மாடிஃபை பண்ணியிருக்காரு. அதே மாதிரி 2 days எகோட ஒரு 50 ஃபைல்ஸை மாடிஃபை பண்ணியிருக்காரு. அப்புறம் நவ் இன்னைக்கு வந்துட்டு ஒரு 5 ஃபைல்ஸை மாடிஃபை பண்ணியிருக்காரு. ஓகேவா? ஸோ கஸ்டமர் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு இந்த நீங்கள் 2 நாளுக்கு முன்னாடி பண்ணது 50 மாடிஃபிகேஷனும் வேணாம், எனக்கு இன்னைக்கு நீங்கள் பண்ணது 5 மாடிஃபிகேஷனும் வேணாம், எனக்கு நீங்கள் 3 daysக்கு முன்னாடி பண்ண இந்த 100 மாடிஃபிகேஷன் ஃபைல் மட்டும்தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இதனால தான் நம்ம வந்துட்டு வெர்ஷன் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ மேக்ஸிமம் எந்த ப்ராப்ளம்க்காக நம்ம இந்த கிட் அந்த கிட்டப்பை யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ஷேரிங்காகவும் இந்த வெர்ஷனிங்காகவும் தான் மெயினாக வந்துட்டு கிட்டும் கிட்டப்பும் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ப்ராப்ளமை பார்த்தா தான் எதுக்காக ஆக்சுவலி நம்ம இது யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதே நம்மளால தெரியும். கரெக்டா? ஸோ இப்போ வாங்க நம்ம அடுத்ததுக்கு போகலாம். நம்ம வந்துட்டு ஆக்சுவல் ப்ராப்ளம் என்னன்னு நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டாச்சு. இப்போ நம்ம வெர்ஷன் கண்ட்ரோலை வந்துட்டு கொஞ்சம் இன்டெப்த்தாக பார்க்கலாம். ஓகேவா? ஸோ யாரும் கவலைப்பட வேணாம், நான் கண்டிப்பாக வந்துட்டு ப்ராக்டிக்கலாகவும் எப்படி பண்ணணும்னு நான் சொல்லி தருவேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம தியரிட்டியில் பார்த்துக்கலாம், தென் நம்ம ப்ராக்டிக்கலுக்கு மூவ் பண்ணலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ பார்க்க போகிறது வெர்ஷன் கண்ட்ரோல். ஓகேவா? ஸோ இந்த வெர்ஷன் கண்ட்ரோலில் ஸ்டார்டிங்கில் CVS, SVN, தென் நம்ம இப்போ யூஸ் பண்ணுற கிட் இருந்துச்சு. ஓகேவா? ஸோ CVSனா வந்து பார்த்தீங்கன்னா concurrent version control system. Then SVS na subversion software. So Git நமக்கு தெரியும், இது வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டட் சிஸ்டம். ஓகே, இந்த CVSக்கும் SVN பார்த்தீங்கன்னா சேம் ஒரே மாதிரி தான். அதாவது இது வந்துட்டு ஒரு சென்ட்ரலைஸ்ட் நெட்வொர்க். அதே நம்ம கிட் வந்து அப்படி கிடையாது. ஸோ கிட் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு டிஸ்ட்ரிபியூட்டட் கான்செப்ட். ஓகேவா? ரைட். ஓகே, இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். ஸோ நம்ம ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி இப்போ வந்துட்டு ஒரு அதே எக்ஸாம்பிள், ஒரு டெவலப்பர் 1 இருக்கிறாரு, டெவலப்பர் 2 இருக்கிறாரு. இவர் வந்து அதே மாதிரி ஒரு லாகின் ஃபங்க்ஷனாலிட்டி எழுதுறாரு, இவர் லாக் அவுட் ஃபங்க்ஷனாலிட்டி எழுதுறாரு. ஸோ எண்ட் ஆஃப் த டே வந்துட்டு நமக்கு இந்த 2 கோடும் மெர்ஜ் ஆனால் மட்டும்தான் நமக்கு வந்துட்டு ஒரு நமக்கு ஆக்சுவல் ஃபைல், அதாவது அந்த ஆப் வந்துட்டு நமக்கு கிடைக்கும். கரெக்டாக? ஓகே, ஸோ இதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இயர்லி, அதாவது ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இந்த SVN அண்ட் CVS இதெல்லாம் வந்துட்டு யூஸ் பண்ணாங்க. ஸோ நம்ம இப்போதைக்கு எக்ஸாம்பிளுக்கு சென்ட்ரலைஸ்டு சர்வர் எடுத்துக்கலாம், அதாவது இப்போதைக்கு SVN எடுத்துக்கலாம். ஓகேவா? இதில் வந்துட்டு என்ன ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் இந்த சென்ட்ரலைஸ்ட் சர்வரில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா இவங்க 2 பேரும் கம்யூனிகேட் பண்ணுறதுல ப்ராப்ளம் ஆயிடும். இதனால தான் வந்துட்டு சென்ட்ரலைஸ்ட் சர்வர் வந்துட்டு ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருந்துச்சு. ஓகேவா? ஆனால் இதுக்கு ஆப்போசிட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட் இருக்கும். ஓகேவா? அதாவது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு டேவ் 1 இருக்கிறாரு, இங்கே டேவ் 2 இருக்கிறாரு. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல கிட்ல அவங்களோட மெயின் கோடிங் எல்லாமே அவங்க வந்துட்டு வச்சுருக்காங்க. ரைட்? இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
இந்த தேவ் வந்து என்ன பண்றாருன்னா அவர் வந்துட்டு தனியா இந்த மொத்த கோடையும் ஒரு காப்பி வச்சு எடுக்கிறார். எத்தனை காப்பினா இதுல வந்துட்டு அவர் வந்துட்டு ஒரு 3 காப்பி அவரு எடுத்து வச்சுக்கிறாரு. ஓகே, இவர் என்ன பண்றாருன்னா மெயின் பிரான்ச்ல இருந்துட்டு இவர் ஒரு தனியா அவருக்கு ஒரு காப்பி, இவர் இந்த மாதிரி ஒவ்வொரு காப்பியா வந்துட்டு ஆக்சுவல் ஃபுல் கோடையும் இவங்க தனியா ஒவ்வொரு டிஸ்ட்ரிபியூட்டர், அதாவது ஒவ்வொரு காப்பியா எடுத்து வச்சுக்கிறாங்க. ஓகேவா? இன்கேஸ் இதுல வந்துட்டு மெயின் பிரான்ச்ல அவங்க ப்ராப்ளம்னா கூட இந்த டிஸ்ட்ரிபியூட்டர் சிஸ்டம் இவங்க இதை வந்துட்டு யூஸ் பண்ணி இவங்க 2 பேரும் கம்யூனிகேட் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் அட்வான்டேஜ். ஓகேவா? ஸோ இது இன்டர்வியூல கூட நிறைய கொஷின் கேட்கலாம். ஸோ டிஸ்ட்ரிபியூட்டர் சிஸ்டம்ல எப்படி, அதாவது இந்த காப்பி எப்படி எடுத்துக்கிறதுக்கு என்ன டிஃபைன் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ நான் கூட ஸ்டார்டிங்கில் சொன்னேன் என்னென்னா பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ரெப்பாசிட்டரி நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன், உங்களுக்கு தியரிஸ் வேணும்னா நீங்கள் அதில் வந்துட்டு எடுத்துக்கலாம், ஃபோர்க் போட்டுக்கலாம் அப்படின்னு. அதாவது இப்போ இதுதான் வந்துட்டு என்னோட ரெப்பாசிட்டரி. இப்போ வெளியில இருந்துட்டு ஒருத்தர் வந்துட்டு என்ன பண்ணுறாரு, இவர் என்ன பண்ணாரு என் ரெப்பாசிட்டரிலேருந்து ஃபோர்க் போட்டு இப்போ அவர் ரெப்பாசிட்டரியில் என்னோட ரெப்பாசிட்டரியை ஆட் பண்ணிக்கிறாரு. இப்போ இவர் இங்கே என்ன சேஞ்சஸ் பண்ணாலும் எனக்கு வந்துட்டு இது ஆகாது. ஸோ அதே மாதிரி தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த டெவலப்பர் வந்துட்டு என்ன பண்றாரு, என் ரெப்பாசிட்டரியில் இங்கே ஃபோர்க் போட்டு அவரோட எடுத்துக்கிறாரு. இன்னொருத்தர் வந்துட்டு என்ன பண்றாரு பார்த்தீங்கன்னா இவரோட ரெப்பாசிட்டரியை ஃபோர்க் போட்டு அவரோட ரெப்பாசிட்டரியில் வச்சுக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ரைட்டா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்க். ஸோ மெயின் அட்வான்டேஜ் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் சிஸ்டமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிட்ல இதுதான் வந்துட்டு மெயின் அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம். ரைட்டா? உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க நம்ம அடுத்ததுக்கு போகலாம். கிட், அதாவது கிட் விசஸ் GitHub. ஓகேவா? அது நம்ம கிட் இருக்குது வந்துட்டு கிட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓப்பன் சோர்ஸ். நம்ம வந்துட்டு இதை நம்ம லோக்கல் சிஸ்டம்ல கூட நம்ம டவுன்லோட் பண்ணி நம்மளால வந்து இந்த கிட்டை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இனி ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்கனைசேஷன் வந்துட்டு இங்கே இருக்குது. இதில் வந்துட்டு மல்டிபிள் டெவலப்பர்ஸ் வந்துட்டு இங்கே வந்து நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆர்கனைசேஷன் வந்துட்டு ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ், அதாவது ஒரு விர்ச்சுவல் மிஷினை வந்துட்டு இவங்க வந்துட்டு கிரியேட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இந்த விர்ச்சுவல் மிஷினை அவங்க வந்து கிரியேட் பண்ணிட்டு இந்த விர்ச்சுவல் மிஷினில் இவங்க வந்துட்டு கிட்டை வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணிடுறாங்க. ஸோ இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் ஸோ ஒவ்வொரு டெவலப்பரும் என்ன பண்ணுறாருன்னா அவங்க பண்ண சேஞ்சஸ் எல்லாத்தையும் இந்த EC2க்கு புல் பண்ணுறாங்க, அதாவது இந்த EC2வில் அனுப்புகிறாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கிட், இந்த ப்ரோ தான் கிட் வந்துட்டு ஒர்க் ஆகிட்டு இருக்கும். அதாவது சிம்பிளாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா கிட் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ப்ரீவியஸ் ஃபைலை வந்துட்டு உங்களால் நீங்கள் அக்சஸ் பண்ணி என்னென்ன வந்துட்டு சேஞ்சஸ் பண்ணியிருக்கீங்கன்னு உங்கள் சேஞ்சஸை ட்ராக் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ அதே வந்து GitHub. ஸோ GitHub வந்து பார்த்தீங்கன்னா GitHubனா இது வந்துட்டு கிட்டோட டிஸ்அட்வான்டேஜஸ், அதாவது கிட்ல இருந்துட்டு சில அட்வான்டேஜஸான ஃப்ளோஸ்லாம் வந்துட்டு நம்ம GitHubல வந்துட்டு கிடைக்கும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா யூசபிலிட்டி, அப்புறம் வந்துட்டு இஷ்யூஸ், கமிட்டிங், ரிவ்யூ, ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட், PR, புல் ரிக்வெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு இதோட நிறைய இருக்குது. இதெல்லாம் வந்துட்டு GitHub வந்து ப்ரொவைட் பண்ணுது. ஓகேவா? அதாவது கிட் வந்து நம்ம லோக்கல் சிஸ்டம்ல இன்ஸ்டால் பண்ணி நம்ம யூஸ் பண்றது. GitHub வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு SaaS ப்ராடக்ட் மாதிரி, அதாவது சாஃப்ட்வேர் சர்வீஸ் மாதிரி. நம்ம வந்துட்டு ஆன்லைன்ல வந்துட்டு நம்ம ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி நம்ம இங்க இருந்துட்டு, அதாவது மல்டிபிள், அதாவது எப்படி சொல்லணும்னா நம்ம டெவலப்பர்ஸ் எங்க வேணா இருப்பாங்க, அவங்க கிரியேட் பண்ற ஃபைல்ஸ் அந்த சேஞ்சஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரலைஸ்டா வந்துட்டு ஒரு சர்வருக்கு வந்துட்டு புஷ் பண்ணி அங்கிருந்து நம்ம கோடை வந்துட்டு எப்படி வேணாலும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். கமிட், ரிவ்யூ, ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு நம்ம இது பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஒவ்வொரு டெவலப்பர்ஸும் ஒவ்வொரு பிரான்ச்சை வந்து கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அவங்களுக்கு தனியாக ஒரு பிரான்ச் கிரியேட் பண்ணி
கடைசியாக இவங்க என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா மெயின் பிரான்ச்சான அதுக்கு சென்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டிடெக்கோட நம்ம பார்க்கலாம். ஓகே ரைட்டு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து நம்மளோட ஒர்க்கிங் ஃபோல்டர். ஓகேவா? இது வந்து நம்ம ஒர்க்கிங் ஃபோல்டர். ஸோ இதுக்குள்ள அந்த ஒர்க்கிங் ஃபோல்டரில் பார்த்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு கிட்டை நம்ம இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் இதுக்குள்ள வந்துட்டு நம்ம கோட் சோர்ஸ் கோட் எல்லாமே இருக்கும். ஓகேவா? தென் நம்ம என்ன பண்ணுவோம்னா லோக்கலாகவே, அதாவது நம்ம ஃபைல்ஸை வந்துட்டு நம்ம சேஞ்ச் பண்ணுற ஃபைல்ஸை வந்துட்டு கமிட் பண்ணிக்கலாம். அதாவது இந்த ஃபைல்ஸை நீங்கள் ஏதாவது ஒரு மாடிஃபை பண்ணுறீங்க அப்படின்னா இதை நீங்கள் கமிட் பண்ணி இந்த கிட்டுக்கு வந்துட்டு நீங்கள் வந்துட்டு கமிட் பண்ணலாம், அதாவது புஷ் பண்ணலாம். ஓகேவா? ஆஃப்டர் இது என்ன பண்ணணும்னா கிட்ட அதுக்கப்புறம் கமிட் பண்ணதுக்கப்புறம் நம்ம புஷ் கமாண்ட் யூஸ் பண்ணி இதை நம்மளோட மெயின் பிரான்ச்சுக்கு இது பண்ணுவோம். அதாவது மெயின் சொல்லலாம், அப்படி இல்லை அப்படின்னா இதை மாஸ்டர் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? இந்த மாஸ்டர் ரெபாசிட்டரிக்கு நம்ம சென்ட் பண்ணுவோம். அதே மாதிரி இங்கே வேற டெவலப்பர்ஸ், அதாவது ஒரு ஆர்கனைசேஷனில் ஒருத்தர் மட்டும் இருக்க மாட்டாங்க, நிறைய பேர் இருப்பாங்க. ரைட்டா? ஸோ இவங்க கிட்டையும் அதே மாதிரி கிட் இருக்குது. ஓகே, ஸோ இவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இவங்களும் கமிட் பண்ணி இங்கே மெயின் டைரக்டரிக்கு புஷ் பண்ணுறாங்க. அண்ட் நீங்களும் இதுக்கு புஷ் பண்ணலாம். நீங்கள் பண்ண சேஞ்சஸை இவங்க எப்படி வந்துட்டு அக்சஸ் பண்ணுவாங்கன்னா புல் அப்படின்னு இந்த கமாண்ட் யூஸ் பண்ணி இவங்க புல் பண்ணிக்குவாங்க, அதே மாதிரி இவங்க புஷ் பண்ணிக்குவாங்க. ஓகேவா? ஸோ அதே மாதிரி இவங்க பண்ணுற சேஞ்சஸை உங்கள் டைரக்டரியில் நீங்கள் புல் கமாண்ட் யூஸ் பண்ணி நீங்கள் இவங்க என்னெல்லாம் சேஞ்சஸ் பண்ணாங்களோ அந்த எல்லா சேஞ்சஸையும் நீங்கள் உங்களோட டைரக்டருக்கு நீங்கள் புஷ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் ஒரு ஃப்ளோ. நம்ம கிட் ரொம்ப ஈஸியாக சொல்லியிருக்கேன். ஸோ கைஸ், நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோவில் நம்ம கிட்னா என்ன, கிட்டப்னா என்னன்னு பார்த்தோம். அதே மாதிரி என்ன மெயின் ப்ராப்ளத்துக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம்னு பார்த்தோம். ஷேரிங் அண்ட் வெர்ஷனிங், அதோட ஃப்ளோவும் நம்ம பார்த்தோம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இதன் ஃபுல் அண்ட் ஃபுல்லு நம்ம ப்ராக்டிக்கலாக வந்து நம்ம ஒர்க் பண்ணி பார்ப்போம். உங்களுக்கு இன்னும் ரொம்ப புரிஞ்சுக்கும். இதோட தியரி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு என்னோட கிட்டப் ரெபாசிட்டரி லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இதை நல்லா இன்னும் தெளிவாக பார்க்கலாம். ஸோ பாய் கைஸ், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், அவருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாய்.